வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ளவுட் ஆஸ் எ பிளாட்ஃபார்ம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. நார்மலாக உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு தெரியும், கரெக்டு தானே? ஸோ நம்ம டேட்டாஸ்லாம் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம், கரெக்டுங்களா? சரி, க்ளவுட் ஆஸ் எ பிளாட்ஃபார்ம். ஸோ க்ளவுடில் நிறைய இருக்குது, நிறைய சர்வீஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். Cloud as a platform refers to platform as a service. இதை பாஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. மாடல் இன் அ க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இது ஒரு பார்ட், நிறைய இருக்குது, எஸ்ஏஎஸ்எஸ்லாம் இருக்குது. ஸோ பாஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், அதை மட்டும் தான் நம்ம உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதை மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். A cloud provider offers a complete environment for. ஸோ இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம். ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம க்ளவுடை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா, டெவலப் பண்ணலாம், ரன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளவுடில், ஓகேங்களா, ஆன்லைனில். வித்தவுட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸோ இல்லைனா நிறைய ஹார்ட்வேர்ஸோ பயன்படுத்தாமல் நம்ம க்ளவுடை பயன்படுத்தி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அங்கேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதான் க்ளவுட் ஆஸ் எ பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட், டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படும், அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்பைலரு, கோட் எடிட்டர் பண்ணுறது, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், டீபக் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் ஹோஸ்டிங். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதை டெப்ளாய் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம், அப்புறம் அவைலபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈஸியாக க்ளவுடில் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் சர்வீஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டாஸில் நம்ம ஸ்டோர் பண்ணோம், மாடல்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன வேணும், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டா பேஸ் வேணும், அதை நம்ம க்ளவுட்லேயே பயன்படுத்திக்கலாம். ஆஃபர் இன்டிகிரேட்டட் டேட்டா பேஸ் சிஸ்டம். ஸோ MySQL, போஸ்ட் கிரி SQL, NoSQL, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் நம்ம பயன்படுத்திக்கலாம். மிடில்வேர். இது நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு ஆத்தென்டிகேஷனாக இது நம்மளுக்கு உதவும், ஒரு க்ளவுட், ஓகேங்களா. ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ப்ரொவைட் சர்வீசஸ் லைக் மெசேஜ் கியூ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ்ஸு, ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். இன்டெக்ரேஷன் சப்போர்ட் என்ன பண்ணுன்னா, நிறைய இன்னும் மற்ற க்ளவுட் சர்வீசஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா. பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் இல்லாமல் நிறைய சர்வீசஸ் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்ளிகேஷனோட ரிசோர்ஸை அதிகப்படுத்தலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஓகேங்களா, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதான் ஸ்கேலபிலிட்டி அண்ட் லோடு பேலன்சிங். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் எடுத்துட்டோம்னா என்னென்ன கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, கூகுள் ஆப் இன்ஜின் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், ஹீரோக்கு, ரெட் ஹேட் ஓப்பன் ஷிஃப்ட், AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். இதில் மோஸ்ட் ஃபேமஸ் வந்து கூகுளும் மைக்ரோசாஃப்ட்டும், ஓகேங்களா. சரி, க்ளவுட் ஆஸ் எ பிளாட்ஃபார்ம் பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? நம்ம என்ன பெனிஃபிட்னால், சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட டூல்ஸ் வந்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ப்ரீ பில்டாக அதில் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணலாம், டைமும் குறைச்சிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம், ஏன்னா ஹார்ட்வேர் வாங்க தேவையில்லை, சாஃப்ட்வேர்லாம் வாங்க தேவையில்லை. ஃபோக்கஸ் ஆன் கோட். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணால் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸ்கேலபிலிட்டி, ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். க்ளவுட் ஆஸ் எ பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கான ஃபஸ்ட் டெஃபினிஷன் எழுதணும். இது ஃபுல்லாகவே டெஃபினிஷன் தான், ஓகேங்களா. உங்களுக்கு அது அழகாக பிரித்து புரியுறதுக்காக பிரித்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், features of cloud as a platform: development tools, application hosting, database services, middleware, integration support, scalability and load balancing. Examples and benefits of cloud platform. Next நம்ம பார்க்க போகிறது தேவ் ஹோப்ஸ். அதாவது இது ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம தேவ் ஹோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஹை குவாலிட்டி உள்ள சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நம்ம தயாரித்து கொடுக்கறதுக்கு, ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தேவ் ஹோப்ஸ் கான்செப்டை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இது என்ன பண்ணோம்னா, சில டூல்ஸை நம்ம பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ணுவோம். அதாவது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஆட்டோமேட்டடாகவே அதோடய வேலையை முடிக்கிற மாதிரி பண்ணுவோம்.
அப்புறம் அண்ட் ஐடி ஆப்ரேஷன்ஸ் ஷார்டன் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்தமாரி ஆட்டோமேஷன்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா ஸோ நம்மளுடைய அந்த ப்ராடக்டை தயாரிக்கிற அந்த டியூரேஷனும் சீக்கிரமாக குறைஞ்சிரும், குட் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பக் ஃப்ரீயாக இருக்கும். இதுமாரிலாம் பண்ணுறதுக்கு தான் அந்த தேவ் ஓப்ஸை பயன்படுத்துகிறோம். சரி, கோல்ஸ் சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்டர் டெலிவரி. ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ண சொன்னாங்கன்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இம்ப்ரூவ்டு கொலாபரேஷன் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்டு ஆப்ரேஷன் டீம். ஸோ டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க, ஆப்ரேஷன் டீம், இவங்க 2 பேருக்குள்ளே இந்த கொலாபரேஷன் அதிகமாக இருக்கும் இங்கே தேவ் அண்ட் ஓப்ஸ் கான்செப்டில். அதேமாதிரி டெப்ளாய்மெண்ட் ஃப்ரீக்வன்சி, சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிக்கிற டைமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட் ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இயர்லியாகவே அதை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். அது எல்லாமே இந்த தேவ் ஓப்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது முக்கியமான பாயிண்ட் தான் 5 பாயிண்ட்டுமே. ஓகேங்களா? தேவ் ஹோப்ஸ் லைஃப் சைக்கிள், இதில் நம்ம என்ன தான் பண்ணுவோம்? ஓகேங்களா? முதல்ல பிளான் போடுவோம், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம ப்ராஜெக்டோட கோல்ஸ்லாம் என்னென்ன முதல்ல பிளான் போடுவோம். அப்புறமா கோடு க்ரியேட் பண்ணுவோம், வெர்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ண கோடை கம்பைல் பண்ணி அதை வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் தான் எல்லாமே அங்கேயே பண்ணிக்கும், அதுவே எல்லா டைப் ஆஃப் டெஸ்டிங் அதுவே பண்ணிக்கும். அப்புறமா டெப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ப்ராடக்ட்டு வெளியில் வருது. ஸோ அப்போ வெளியில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸ் அந்த சாஃப்ட்வேருடைய வேர்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே வருவோம். ஸோ ஆப்ரேட், மானிட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஃபைனலாக மானிட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா லாக்ஸ் அண்ட் யூசர் ஃபீட்பேக் எல்லாமே கிடைக்கும். இதுதான் இந்த ஆர்டராக பிளான் டு டெவலப் டு பில்ட் டு டெஸ்ட், இந்த மாதிரி அதோட அடுத்தடுத்த செட்டிங்ஸ் ஜாயின் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் தேவ் ஓப்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மார்க்கெட்டில் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிடலாம். குவாலிட்டி ரிலையபிளாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பெட்டர் தான். எஃபிஷியன்சி ஆட்டோமேஷனாக இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து டைம் ரெடியூஸ் ஆகும், ஒர்க்கும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். செக்யூரிட்டி, தேவ் செக் ஹோப்ஸ்னு ஒரு இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி இதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்கும் டேட்டாஸ் எல்லாமே. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், முக்கியமாக காரணமே அப்டேட் ஈஸியாக கொடுக்கலாம், எரர் எதாக இருந்தாலும் பக் எதாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ குயிக்காக டெலிவரி கொடுத்துடலாம். அதுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு தேவ் ஹோப்ஸ்னால் என்னென்ன டெஃபினிஷன் எழுதணும், எழுதிட்டு அதோடைய கோல்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு இதோடைய லைஃப் சைக்கிள், இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஆரோ போட்டு கொஞ்சம் லென்த்தாகவும் அழகாக பாக்ஸ்லாம் போட்டு காட்டலாம். ஓகேங்களா? அப்புறம் அதோடைய பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கே இதில் தெரிந்து பாருங்கள், ஷெட்யூலிங். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணுறது, ஷெட்யூல் க்ரியேட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் வந்து ஒரு ப்ராசஸ். அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டினுடைய டாஸ்க் என்ன, அதில் என்னென்ன டைம் லைன் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன் தான் டைம் லைன், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு மாடியூல்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கோப் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம், டைம் உடைய ஸ்கோப். அதுதான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங்னு சொல்லுவோம். எதுக்கு இந்தமாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஷெட்யூல் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஆகுது இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு, பிளான் போடுறதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டாஃபிங் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலாம், அவங்கள ஆர்டராக உட்கார வைக்கலாம், ஸ்டாஃபிங்கை குறிப்பிட்ட டைமுக்கு ஷெட்யூல் கொடுத்துடலாம், அவங்களுக்கு ப்ராஜெக்டோட ரிஸ்க்கை குறைக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டை குட்டி குட்டி டாஸ்க்காக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே டைம் ஒதுக்கிடணும். அதுதான் வந்து ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் ஸோ நம்மளுக்கு டாஸ்க்கு ஈஸியாக விசிபிள் ஆகும், கிளியராக புரியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டாஸ்க்கை சின்ன சின்ன பீஸாக பிரிக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு. ஃபங்க்ஷன் பாயிண்ட் அனாலைசிஸ், அதாவது ஒரு சாஃப்ட்வேருடைய சைஸ் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா இன்புட்டு அவுட்புட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம், ஃபைல்ஸ் வச்சு. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா லாங்குவேஜ் இண்டிபெண்ட், குட் ஃபார் பிஸ்னஸ் ஆப். ஸோ பிஸ்னஸில் நம்மளுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வரும் இன்புட்டாக. ஸோ அந்த இடத்துல நம்ம இதை தான் பயன்படுத்த முடியும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நாலேஜ் தேவை. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு. யூஸ் கேஸ் பாயிண்ட்ஸ்,
அதாவது ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு அங்கே நம்ம நிறைய யூஸ் கேசஸ்லாம் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எல்லாமே இதில் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஷெடியூல் பண்ணணும். ஸோ சூட்டபிள் ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆப்ஜெக்டில் நம்ம மெத்தட்ஸு எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அது எல்லாமே இங்கே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அக்யூரசி டிபெண்ட் ஆன் இயர்லி யூஸ் கேஸ் கிளாரிட்டி. ஸோ யூஸ் கேஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒழுங்காக கொடுத்தோம்னா அக்யூரசி இருக்கும், அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரும். எல்ஓசி லைன்ஸ் ஆஃப் கோட், அதாவது எவ்வளவு லைன்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அதோட டைம் ஷெடியூல் எல்லாமே இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னா ஸோ இது வந்து ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்து போகும். இதுவே பெரிய ப்ராஜெக்ட் இருந்தால் டிசைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். பர்ட் முக்கியமான டெக்னிக் இது ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். அதாவது 3 times எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க. இது ஆப்டிமிஸ்டிக், ஓன் ஆப்டிமிஸ்டிக், பீனா பெசிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி எக்ஸ்பெக்டட் டைம். டைம் எவ்வளோ, அதாவது இந்த ப்ராஜெக்ட்டு அதில் இந்த ஒரு டாஸ்க்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆப்டிமிஸ்டிக் ப்ளஸ் 4 times எம் ப்ளஸ் எம்னா மோஸ்ட் லைக்லி டைம், பி மீன்ஸ் பெசிமிஸ்டிக் டைம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அதோடய வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இந்த அன்சர்டைனிட்டி, அதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் இழுத்துக்கிட்டு போவோம், சில ப்ராஜெக்ட் சர்ன்னு முடியும். ஸோ அந்தமாரி இந்த அன்சர்டைனிட்டி பிரச்சனை வரும்பொழுது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓரளவுக்கு அக்யூரசி கிடைக்கும், ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கலாம்னு வச்சுக்கலாம் வேல்யூ. நீட் அக்யூரேட் இன்புட் எஸ்டிமேட். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக ரொம்ப எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. ஓகேங்களா, இதுதான் விஷயமே. ஒரு ரவுண்ட் ஆஃப், இப்போ ஒரு நம்மளுக்கு ஆன்சர் 5 வரணும்னா ஒரு 4, 3 அந்தமாரி ரேஞ்சு அந்த ரவுண்டில் வரும். ஓகேங்களா. சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், அதாவது ஒரு டாஸ்கில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, அது எவ்வளோ நேரத்துக்கு அதோட டைம் ஷெடியூல் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை பயன்படுத்தும். ஒரு ப்ராஜெக்டை எவ்வளவு குறைவான டைமில் முடிக்க முடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிபிஎம்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் டாஸ்க்கெல்லாம் ஈஸியாக அதில் ஹைலைட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளெக்சிபிள், அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி ப்ராஜெக்ட்லாம் இதில் இந்த மெத்தடு ஒர்க் ஆகாது. சரி, ஒரு ப்ராஜெக்ட் ஷெடியூலிங் அண்ட் எஸ்டிமேஷனில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஈஸியாக ரிசோர்ஸை பிளான் பண்ணி விட்டுடலாம், ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணிடலாம், ரிஸ்க் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை மிட்டிகேட் பண்ணலாம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா மேனேஜ் பண்ணலாம் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன. அப்புறம் ஈஸியாக நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு தெரியும் இல்லையா, அதாவது கஸ்டமர்ஸும் சொல்லலாம், இல்லை இன்டர்னலாக வேலை செய்கிற எம்ப்ளாயீஸும் சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்னன்னா இன்புட் நம்ம தப்பாக கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட் ஷெடியூல் டைமிங் வந்து தப்பாக போய்டும். அப்போ நம்ம அதை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த டைம் கன்சியூமிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் லார்ஜ் ப்ராடக்ட், பெரிய ப்ராஜெக்ட்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவர் ரிலையன்ஸ் ஆன் எஸ்டிமேஷன் டூல்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் ஷெடியூலும் நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதையே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். ஓகேங்களா, எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.